நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி ஓகே மக்களே, நீங்க டவுட் இல்லைன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் வந்து அடுத்த டாபிக் போறேன். ஸோ எம்ஓ நம்ம டன் முடிஞ்சிருச்சு. இப்போ நடத்துனதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். இதை தான் எவ்வளவு சொன்னேன், நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால நம்ம எங்க போறோம், நெக்ஸ்ட் போறோம். அப்ப எம்ஓடி ஓவர். சிஓவோட எம்ஓ இருக்கு. ஆனா அட்வான்ஸ் போனாதான் நமக்கு தேவைப்படும். பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அது எங்கேயுமே. மெயின்ஸுக்கு எட்டி பார்க்கலாம். சிஓட எம்ஓ மட்டும் ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். என்ன சார் திரும்பவா? அப்போ மேல பார்த்த மிக்சிங் நான் மிக்சிங் அது இல்லாமல் சிஓஎம்ஓ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வரையின பொறுமையா பாருங்க. இப்போ நம்ம வரைய போறது என்னன்னா சிஓஎம்ஓ, கார்பன் மோனாக்சைடு எம்ஓ. சரியா? ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம் இல்லையா, டயட்டாமிக் மாலிகுல் தான். அதுல ஒரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கார்பன் இருப்பா, இன்னொரு பக்கம் ஆக்சிஜன் கொஞ்சம் கீழே இறக்கி. அந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலே எனர்ஜி டிஃபரன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிகாஸ் தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில டிஃபரன்ஸ் இருக்கனால அவங்களோட பொசிஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ லோவர் எனர்ஜி லெவல்ல ஒருத்தர் இருப்பான், ஹையர் எனர்ஜி லெவல்ல ஒருத்தர் இருப்பான். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். பாண்டிங் ஆன்டி பாண்டிங் ஃபைன். அப்ப அதே மாதிரி இப்போ ஆர்பிட்டால என்ன இருக்குன்னா ஒருத்தன் கொஞ்சம் மேல இருக்கான், ஒருத்தன் கொஞ்சம் இறங்கினாப்புல கீழே இருக்கான். ஓகே, இது எப்பயும் போல நமக்கு அந்த சிக்மா கீழே வந்துடுறான், அதுக்கு மேல பை ஆர்பிட்டால் வந்துடுறான். ஸோ ஆன்டி பாண்டிங் ஹியர் வி கெட் திஸ் ஒன், இங்க சிக்மா. ஓகே, கிடைச்சிருச்சு. இது கார்பனோட ஆர்பிட்டால், இது ஆக்சிஜனோட ஆர்பிட்டால். லெஃப்ட் டு ரைட் போக போக நோபல் கேஸை நோக்கி போயிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆயிட்டு இருக்கான், ஸ்டெபிலிட்டி நோக்கி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கார்பனை பொறுத்த வரைக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 2s 2p, 2s2 2p2, 2s2 2p2. இருங்களா வந்தாச்சா? ஓகே, 2s2 2p2. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ல 2s2 2p4. இங்க s ஆர்பிட்டால் இருக்கு 2s2, ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். ஆக்சிஜன் 2s2, ரெண்டு எலக்ட்ரான். இங்க p ஆர்பிட்டால் 2p2, இங்க இவனுக்கு 2p4. ஓகே, எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண 1 2. ஓகே, இங்க 1 2 3. ஓகே, 4 4 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. இப்ப எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகும் இல்லையா. 1 2. அடுத்த எலக்ட்ரான் எங்க விழுன்னு பாத்தீங்கன்னா இங்க தான் ட்விஸ்ட். இவனுடைய எம்ஓ இல்ல சார், பழசு படிச்ச மாதிரி இருக்கு, இதுல என்ன வித்தியாசம் இருக்கு, எதுக்கு நீங்க இதை மென்ஷன் பண்ணீங்கன்னா இங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. மத்ததெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி ஞாபகம் வச்சுக்க எப்படி ஐடியா கொடுத்தேன், கான்செப்ட் அப்படி இல்லைனாலும் ஞாபகம் வச்சு எப்படி கொடுத்தேன் அந்த மிக்சிங்க. இவன் சிக்மாக்கு கீழே இருப்பான், இவன் மேல இருப்பான், பக்கம் பக்கம் இருக்கனால இவன் வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் ஆவான், இவன் கொஞ்சம் வாங்கிட்டு எக்ஸைட் ஆவான்னு சொன்னேன். ஆனா இங்க அந்த சிக்மா ஸ்டார் இவனை விட அதிக எனர்ஜி லெவல்ல இருக்கான். மேல இருக்க பி ஆர்பிட்டால் இருக்கான், அந்த பி ஆர்பிட்டாலுடைய பாண்டிங் இருக்குல்ல, இது எல்லாத்த விட அதிக எனர்ஜி லெவலா இருக்கான். அப்போ டைரக்டா எங்க தெரியுமா போயிடுறான், டைரக்டா எங்க போயிடுறான் அப்படின்னா இவங்க எல்லாம் தாண்டி இங்க வந்துடுறான்டா. இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வேற வழி இல்ல. இங்க சிக்மா 2s 2, சிக்மா ஸ்டார் 2s2 எங்க இருக்குன்னா எங்க இருக்கான், சிக்மா ஸ்டார் 2s2 மேல இருக்கான். அப்ப அடுத்த ரெண்டு எலக்ட்ரான் இங்க ஃபில் பண்ணணும். முடிஞ்சிருச்சு. இதை நான் வேற கலர்ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இங்க எல்லோ, இவன் ரெண்டு பேர் இங்க இருக்கானா, இவனுடைய ஆன்டி பாண்டிங் எங்க இருக்கானா இங்க இருக்கான். இப்போ மேல இருக்கறத நம்ம ஃபில் பண்ணிடலாம். என்னென்ன, ஒரு பச்சை கலர் கொடுத்துருவோம். சிக்மா பை 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 ஸ்டார் பை ஸ்டார் சிக்மா ஸ்டார். இது என்ன கொடுப்போம், சிக்மா 2p எக்ஸ்ன்னு கொடுக்கலாமா. அப்போ மேல இருக்கிறத பை 2p ஒய் பை 2p இசட். சார் போன கிளாஸ்ல நீங்க வந்து இது இசட்னு சொன்னீங்களே, இன்னைக்கு என்ன இப்படி சொல்றீங்க? இது 3 டைமென்ஷன்ல பாக்குறது இந்த ஆக்சிஸ் எல்லாமே. இப்படி நம்ம வச்சு பாக்குறோம் அப்படின்னா ஓகே, அதுவே இப்படி திரும்புது அப்படின்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். கீழே இருந்தா மேல வந்துட்டான். அப்போ ஆக்சிஸ் தான் முக்கியம். அதனால ஆர்பிட்டால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகவே வேணாம். கீழே சிக்மா வந்து எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா மற்ற ரெண்டையும் ஒய் இசட்னு கொடுங்க. கீழே இருக்கணும் இசட்னு கொடுத்தீங்கன்னா மற்ற ரெண்டையும் எக்ஸ் ஒய்னு கொடுத்துங்க, அவ்வளவுதான். மேல அதே மாதிரி அவனுடைய ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்டால் வந்து ஆன்டி பாண்டிங்கா இருப்பா. எலக்ட்ரானை ஃபில் பண்ணும். இந்த பக்கம் வந்து 4 இருக்கு, இந்த பக்கம் 2 இருக்கு, டோட்டலா 6. 1 2 3 4 5 6. ஓகே, 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இப்ப கான்ஃபிகரேஷன் கேட்டானா தலை கீழே இருக்கும் சிவாஜி, நல்லா கவனிச்சுக்கோ. சிஓ உடைய கான்ஃபிகரேஷன் எப்படி ஆரம்பிக்கும், சிக்மா 2s 2
அடுத்து யார் இருக்கானா சிக்மா டூ பி எக்ஸ் டூ, அடுத்து யார் இருக்கா அப்படின்னா பை டூ பி, இங்க எக்ஸ் கொடுத்துருக்கனா அப்போ டூ பி ஒய் டூ பை டூ பி, வேற என்ன இருக்கு இசட் டூ, அதுக்கு அடுத்ததான் சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ. சார் இதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லையே, எத்தனை தடவை இதே மாதிரி படிக்க வைப்பீங்க, வேற வேற மாதிரி இருக்கு, எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார் அப்படின்னா ஒரு டைப் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் மிக்சிங்கு. அடுத்து வந்து மிக்சிங்னு ஒரு டைப் சொல்லிட்டேன், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு எக்ஸாம்லாம் தேவைப்படாது, சரியா? காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஞ்சம் மேல மேல போறீங்க அப்படின்னா யூஸ் ஆகும், மற்றபடி இதெல்லாம் விஷயம் கிடையாது. எனர்ஜி லெவல் ஆர்டர் போக போக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இவன் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பான், மறந்துட்ட பாத்தீங்களா? இவன் ரெண்டு பேரும் ஈக்குவலா இருப்பான், அதுக்கப்புறம் மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சரி, இது கான்ஃபிகரேஷன். பேராவா டயாவா இவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி நம்ம இது ஆக்சுவலி பாண்ட் ஆர்டர் பார்ப்போம், பட் பேரா பாத்திரலாம். தேர் இஸ் நோ அன்பேர்ட் எலக்ட்ரான், ஸோ டயாமேக்னெட்டிக் நேச்சர். இப்போ பாண்ட் ஆர்டர் கேட்கறாங்கல்ல, பாண்ட் ஆர்டர் கேட்கும்போது நீங்க எப்படி பார்க்கணும்னா இந்த ரெண்டு ஆன்டி பாண்டிங், யாரோட ஆன்டி பாண்டிங்னா இவனோட ஆன்டி பாண்டிங். இந்த பாண்டிங் கீழே இருக்கலாம் சிக்மா டூ இயர்ஸ் இருக்காங்க, அவனோட ஆன்டி பாண்டிங். அப்போ இதை நீங்க சேர்த்து பாக்குறீங்க, இப்படி பாக்குறீங்க, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சேர்ந்து இருக்க மாதிரியே இருக்கேன், கை ரெண்டும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா கேப் தெரியும். இப்படி நான் தான் இப்படி தான் புரிஞ்சுக்குவேன். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த மாதிரி டைரக்ஷன்ல பார்த்தா சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும், இப்படி பார்த்தா கேப் இருக்குன்னு தெரியும். அப்போ என்னன்னா இந்த மேல இருக்க ஆன்டி பாண்டிங் கீழே இருக்க பாண்டிங்கை காலி பண்ணிடுவோம். அப்போ எஸ் ஆர்பிட்டால் கேன்சல் ஆயிடுச்சு. கீழே இருக்க சிக்மா டூ எஸ், மேல இருக்க ஆன்டி பாண்டிங் சிக்மா ஸ்டார் டூ எஸ் கேன்சல் ஆயிடுச்சு. மேல ரெண்டு இருக்க ரெண்டு பேர் குதிப்பான், தொப்பு தொப்புன்னு விழுந்துருவான், முடிஞ்சிச்சு. அப்போ இங்க நமக்கு என்ன இருக்குன்னா அந்த பி ஆர்பிட்டால மட்டும் தான் கன்சிடர் பண்ண போறோம். பாண்ட் ஆர்டர் ஈக்குவல் டு பாண்டிங்ல கிட்டத்தட்ட 6 எலக்ட்ரான் இருக்கு, இங்க 2 எலக்ட்ரான் இருக்கா, இதுல ஒரு ரெண்டு, இதுல ஒரு ரெண்டு, டோட்டலி 6 எலக்ட்ரான் மைனஸ் ஆன்டி பாண்டிங்ல 0 எலக்ட்ரான் டிவைட் பை 2. ஸோ நமக்கு எவ்வளவு பாண்ட் கிடைக்குன்னா 3. இந்த 3ல ஒரு சிக்மா அண்ட் 2 பை எப்பயும் போல கிடைச்சிருக்கும், இல்ல எந்த ஒரு டவுட்மே இருக்காது, சரியா? இப்போ இட்ஸ் ஓகே, ஏன்னா ஆன்டி பாண்டிங் அங்க போயிட்டா இது ஒரு எக்ஸப்ஷனலா தெரிஞ்சுது. இப்போ விஷயம் சப்போஸ் மெயின்ஸ்ல இந்த மாதிரி வராது, ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா நம்ம பொறுப்பு இல்லை. CO plus, okay, CO plus, which electron present in higher energy level, இவன் இருக்கிறதுல ஹை எனர்ஜி லெவல்ல இருக்கான். நல்லா பாருங்க, இந்த இது வந்து எம்மோ புதுசுரா, நீங்க நிப்பாட்டி கேட்கலாம், நான் திரும்பவும் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப பொறுமையா கவனிங்க, எந்த எலக்ட்ரான் இருக்கிறதுல, எந்த ஆர்பிட்டால் இருக்கிறதுல ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்கு, அங்க எலக்ட்ரான் இருக்கணும், யார் இருக்கா? சிக்மா ஸ்டார் டூ இஸ் டூவா சார்? என்கிட்ட கேள்வி கேட்டேன்னா வந்து நான் தொலைச்சிருவேன், அட்ரஸ் கிடைச்சதுன்னா. சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ, சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூவா சார், இல்ல சிக்மா ஸ்டார் டூ எஸ் டூ சார். இவன் தான் அதிக எனர்ஜி லெவல்ல இருக்கான். அப்ப மக்களே நான் என்ன பண்ணா I'm gonna remove 1 electron from that orbital. நான் திருப்பி அதை தனியாக வரைகிறேன், கவனிங்க, தனியாக வரைகிறேன். இதை காப்பி பேஸ்ட் பண்ணா வேணாம், வேணாம், வரைகிறேன். CO பிளஸுக்கு இங்க பாருங்க, இது ஏன்னா நீங்க காம்ப்ளிகேட் பண்ணி கூட, ரொம்ப சிம்பிள். நீங்க உத்து பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் உத்து பாத்தீங்கன்னா அப்படியே ஈஸியா புரிஞ்சிடும். ஆனால் இதை நீங்க காம்ப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கஷ்டம், புரியாது அவ்வளவு சீக்கிரம். சிம்பிளான விஷயம், இந்த சிக்மா மட்டும் மேல போயிடுறான், அவ்வளவுதானே சார்? ஆமா, அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு கான்பிடன்ட் தான் வேணும் எனக்கு. இங்க பாருங்க, இது வந்து நீங்க கொஞ்சம் ஹையர் லெவல் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான், இல்லைன்னா பெருசா யாரும் எடுத்துக்க வேண்டாத. போர்டு எக்ஸாம் மட்டும் தான் சார் நான் எழுதுவேன், வாய்ப்பே கிடையாது. நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஆள் வச்சு அடிச்சாலும் சரி, நமக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி யாரும் நம்ம கிளாஸ்ல உட்காந்துருக்க மாட்டான் மோஸ்ட்லி. ஓகே, எனிவே, இப்ப கவனிங்க, இந்த ஆர்பிட்டால் எங்க போறான் அப்படின்னா இங்க இருந்து மேல போறானா, மேல போறானா, இங்க வந்துட்டான். அடுத்து இங்க இருந்து கீழே வரான், இங்க வந்துட்டான். ஓகே, போட்டாச்சு. கவனி, வழக்கமா மேல இருந்ததை அப்படியே எழுதிறேன், நியூட்ரலா எழுதிறேன். கீழே பாண்டிங்ல எலக்ட்ரான் எழுதிட்டேன். இங்க இடத்துல வந்து 2 எலக்ட்ரான் இருந்தது, கார்பன் இந்த ஆர்பிட்டால். இடத்தில் ஆக்சிஜன் இந்த ஆர்பிட்டால் 1 2 3, അടുത്ത് 4 ആക്കും. ഞാൻ ഇവിടെ ഒരു ഇലക്ട്രോൺ റിമൂവ് ചെയ്യും. அந்த எலக்ட்ரான் எங்க இருந்து வேணாலும் தூக்கலாம், அது பிரச்சனை இல்லை, நான் இங்க இருந்து தூக்கிட்டேன். ஓகே, அட்டாமிக் ஆர்பிட்டால் எங்க இருந்து நான் தூக்குறேன். இப்ப எலக்ட்ரான் அங்க கீழே ஃபில் பண்ணிட்டோமா, ஃபில் பண்ணிடுவோமா, பச்சை கலர் போட்டோமா, பரவாயில்லை. 1 2 3 4, சாரி, இப்படி ஃபில் பண்ணக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபில்டா ஃபில் பண்ணிட்டு அப்புறம் தான் ஃபில் பண்ணணும், சாரி ஃபார் தட். இல்ல மனசு கேட்கல, அழைச்சிட்டே ஃபில் பண்றேன். ஏன்னா நான் விளையாட்டா நான் என்ன பண்றேனோ அதைத்தான் இவன் சீரியஸா பண்ணுவான். இவ்வளவு நாள் கதர் கதர்னு கதர் இருப்ப அதை கண்டுக்கவே மாட்டான். நீங்க அன்னைக்கு ஒரு கிளாஸ் எழுதுனீங்களா இல்லையா, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. நீங்க ஏன் சார் எழுதுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, முடிஞ்சிருச்சு.
இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கிறதுலே ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்க ஆர்பிட்டால்ல இருந்து தான் தூக்கி இருக்கேன். ஹையர் எனர்ஜி லெவல்ல இருக்க ஆர்பிட்டால தான் தூக்கி இருக்கேன். இவன் யாருடைய பாண்டிங், ஐ மீன் ஆன்டி பாண்டிங் அப்படின்னா சிக்மா ஸ்டார். இந்த கீழே இருக்கான் பாத்தியா, சிக்மா 2s. இந்த சிக்மா 2s உடைய ஆன்டி பாண்டிங். அப்ப நான் இங்க எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணதுனால அவன் இவனை தான் பாதிப்பான். அந்த ஆன்டி பாண்டிங் டைரக்டா யாருன்னா கீழே இருக்க வந்து அஃபெக்ட் பண்ணுவான். அப்போ இவன் முத்தாட்டம் அந்த மூணு பேரும் அப்படியே இருப்பான். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, பொறுமையா கவனிங்க, பொறுமையா கவனிங்க. டோட்டலாவே நம்ம கால்குலேட் பண்ணலாம். கீழே பாண்டிங்ல 2 எலக்ட்ரான், மேல 6 எலக்ட்ரான், டோட்டலா 8 எலக்ட்ரான் மைனஸ் மேல இருக்க பி ஆர்பிட்டால் ஆன்டி பாண்டிங் கிடையாது. கீழே இருக்கனோட ஆன்டி பாண்டிங்ல 1 எலக்ட்ரான் இருக்கு. டிவைட் பை 2. இப்போ எவ்வளவு கிடைக்கும்? 7. 7/2 எவ்வளவு கிடைக்கும்? 3.5. 3.5. ஓகேவா? 3.5. இப்ப விஷயம், எத்தனை சிக்மா எத்தனை பை அக்கார்டிங் டு அவர் பி ஆர்பிட்டால்? ஒரு சிக்மா 2 பை. கீழே வா, எஸ் ஆர்பிட்டாலு சிக்மா பாண்டு. சிக்மா பாண்டு மேல 1 எலக்ட்ரான் ஆன்டி பாண்டு, கீழே 2 எலக்ட்ரான் இருக்கா, மேல 1 எலக்ட்ரான் இருக்கா, உழுவான். தொப்புன்னு விழுந்துருவான். அப்ப 1 எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். 0.5 அது சிக்மா ஆர்பிட்டால்ல இருக்கு. அப்ப 0.5 சிக்மா. எந்த மாலிகுலுக்குமே 3க்கு மேல நையாட்டாமிக்ல நம்ம பார்க்க மாட்டோம் இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல. ஆனால் இந்த CO பிளஸ் மட்டும் உங்களுக்கு பாண்ட் ஆர்டர் எவ்வளவு கொடுப்பானா, 3.5 கொடுப்பான். கிட்டத்தட்ட 1.5 சிக்மா அண்ட் 2 பை அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்கள். பாரா மேக்னெட்டிக் நேச்சர். அன்பேட் எங்க இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் மேல இருப்பான், சிக்மா ஸ்டார் 2s. இது அன்பேட் இருக்கிறது இருக்கிறதுலே ஹை எனர்ஜி லெவல். ஸோ இது ரொம்ப 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 கிரிட்டிக்கல். போர்டு எக்ஸாமுக்கும் நீட் எக்ஸாமுக்கும் இதை கன்சிடர் பண்ண வேணாம். மெயின்ஸ் படிக்கிற குழந்தைங்க மட்டும் இதை டார்கெட் பண்ணுங்க. மெயின்ஸ் அட்வான்ஸ் போறவன் டார்கெட் பண்ணிக்கோ, மற்றபடி போர்டு இதெல்லாம் வேணாம். இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஏலியன் மாதிரி இருக்கலாம், சூனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கலாம், டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் லீவ் இட். ஆனா உத்து கவனிச்சீங்கன்னா நைட்ல கனவுல வந்து டான்ஸ் ஆடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இது உத்து மட்டும் பார்க்காதீங்க. எது டவுட்னா கேளுங்க, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்லைன்னா அடுத்து போயிட்டே இருக்கலாம். ஏதாவது சொன்னீங்கன்னா அடுத்து போலாம். அச்சியா உள்ள வந்தாச்சா? ஆச்சு. அப்டேட் பண்ணாம கிளாஸ்க்குள்ள என்ன வர விட முடியல, யாரோ தடுக்கிறாங்க என்னைய. நரசிம்ம ஐயா என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சார் இருக்கிற. இல்ல அப்டேட் பண்ணா கிடுக்குன்னு உள்ள வந்துருச்சு பாத்தியா? சார், அப்டேட் பண்ணிட்டேன் சார். திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணனால தான் சார் வர முடியல. ஏதோ வந்துட்டோம், டெக்னிக்கல் இஷ்யூ, அது அப்படிதான் இருக்கும். வாங்க எல்லாம் அந்த அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ நிறைய குட்டி குட்டி வைரஸ் இதெல்லாம் பரவும்பாங்க இந்த கம்ப்யூட்டர்ல. அது நமக்கு பெருசா தெரியல. நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தெளிவா இருப்பீங்க. டவுட் கேளுங்க, அதை கேட்கல பத்தியா, இதை சொன்னா மட்டும் பதில் பேசுறீங்க. டவுட் கேளுனா கேட்க மாட்டீங்க. இல்ல இது போதுமா, அடுத்து போமா? Yes, sir. ஆ, அப்படி நான் விட்டுட்டு மட்டும் போக மாட்டேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன், இதுக்கு பதில் தெரியல, கரெக்டா 5 செகண்ட்குள்ள பதில் சொல்ல, 10 செகண்ட்ல பதில் சொல்லாத எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா 10 சிட்டப்ஸ் போட்டு வந்துடணும், சரியா? ஏமாத்தக்கூடாது. கடவுளுக்கு கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு, நீ கும்புற கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஆரம்பிக்கலாம். நான் மாலிகுல்ஸ் கொடுப்பேன், கொஸ்டின் சொல்லுவேன். கொஸ்டின் சொல்லி கரெக்டா 10 செகண்ட்ல நீங்க டைப் பண்ணிருக்கணும். இல்லையா, நான் ஒர்க் அவுட் பண்ணவே 10 செகண்ட் ஆச்சு சார், 15 செகண்ட்ல நீங்க டைப் பண்ணிருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஏபிசிடி ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணு. மென்ஷன் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா நீங்களா ஏஞ்சி போயிட்டு உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம 10 சிட்டப்ஸ் போட்டு வந்து உட்காந்துடணும். ஓகே, தொடங்கலாம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை, ஒழுக்கம், உயர்வு. ஓகே, ஸோ அதனால ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ என்ன சார், என்னன்னு சொல்லாமலே ஆப்ஷன் ஏ அப்படிதான் போடுவேன். ஆப்ஷன் ஏ CO. ஆப்ஷன் பி O2 2-. ஆப்ஷன் சி C2. ஆப்ஷன் டி N2 N2 பிளஸ் N2 பிளஸ். ஓகே, 4 மாலிகுல் கொடுத்துருக்கேன். சாட் ஜிபிடி மெட்டா போகக்கூடாது, கூகுள் போகக்கூடாது, சரியா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல்
contain only pi bond. யாருக்கிட்ட only pi bond மட்டும் தான் இருக்கு, வேற பாண்டே கிடையாது அவங்ககிட்ட. யாருக்கிட்ட only pi bond இருக்குல்ல, யாரு only pi 4 to bond? Come minus on, your 9. time starts now. 40 செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணலாம் only pi bond. அந்த மாலிகுலுக்குள்ள பாண்ட் ஆர்டர்ல பாண்ட் ஆர்டர் எத்தனை வேணா இருக்கலாம், ஆனா அது வெறும் பை பாண்டா இருக்கும். செகண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, 10 seconds ஓவர். 5 4 3 2 1 0. ஓகே, டைம் அப். இப்போ நிப்பாட்டணும்னு நிப்பாட்டிக்கங்க. இதுல நிறைய பேர் என்ன பண்ணா குத்து மதிப்பா அடிச்சுட்டு இருப்பாங்க, எதுக்கு மாட்டிக்கிட்டு இந்த ஆள்கிட்ட எதையாவது அடிச்சுட்டோம் பேசிக்கலாம் அப்படின்ட்டுலாம் டைப் பண்ணியிருப்பீங்க. பட் பரவாயில்ல, இப்போ பாரு இவ்வளோ லேட்டா. அப்போ கேட்டா இப்பதான் சார் இன்ஸ்டால் பண்ணுவேன்னு சொல்லுவா. ஓகே, நோ ப்ராப்ளம்மா. நிதின் எல்லாமே பி ஆப்ஷன் போட்டிருக்கீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அக்ஷயா, அபிநயா, சோலைஸ்ரீ, ஏன் எல்லாமே பி ஆப்ஷன் போட்டிருக்கீங்க? கமான் டெல் மீ வை. நிதின் பி ஆப்ஷன், கார்த்திகேயன் பி ஆப்ஷன். இது இது எல்லாமே எஸ்கே, அதாவது எஸ்கேப் ஆகுறது. பாருங்களேன், நித்யஸ்ரீ பி ஆப்ஷன், கோகுல்ராஜ் ஏ ஆப்ஷன். அவன் நேர்மையானவன் கோகுல்ராஜ், எனக்கு நல்லா தெரியும் அவனை பத்தி. ஹரிராஜ் பி ஆப்ஷன், அனுஸ்ரீயும் ஏ ஆப்ஷன். கோகுல்ராஜ் மட்டும்தான் நேர்மையா ஏ ஆப்ஷன் போட்டிருக்கான். மற்ற எல்லாரும் காப்பி அடிச்சிருக்கீங்க, அப்புறம் வந்து நீங்க வந்து யாரோ போஸ்ட் பண்ணதை திருப்பி போட்டிருக்கீங்க. எனிவே, இப்போ நான் உங்களுக்கு சின்னதா ஒரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. இப்போதான் இவனை டிஸ்கஸ் பண்ணோம். சிஓ பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் த்ரீ த்ரீ பாண்ட் ஆர்டர் த்ரீ ஆக்சுவலி. எப்படி த்ரீ? கார்பனுக்கு வந்து கார்பனுக்கு கார்பனுக்கு 6, ஆக்சிஜனுக்கு 8, 6 8 எம்புட்டு 12 13 14. 14 அப்படின்னா பாண்ட் ஆர்டர் 3. ஓகே, 3ல ஒரு சிக்மா 2 பை இருந்துச்சு நமக்கு தெரியும். ஆனா கொஸ்டின்ல வாட் பி ஆஸ்க்டு ஒன்லி பை பாண்ட். இப்ப இவனை கவனிச்சிங்க அப்படின்னா, இவனை வரைஞ்சே காட்டுறேன். உனக்கு என்ன பிரச்சனை? இங்க வர வரைஞ்சே காட்டுறேன், இல்லை ஒரு மேட்டரே கிடையாது. ஆன்டி பாண்டிங் இருக்கான். இப்படிதான் சிம்பிளா போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 1 2 3 4, 1 2 3 4 கீழே வந்துரும் அந்த எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ஃபில் ஆயிட்டா இங்க ஒரு எலக்ட்ரான், இது நார்மலா ஆக்சிஜன். இப்ப 2 மைனஸ் ஆட் பண்ணிருக்கேன், அப்ப இங்க 2. அப்ப இந்த 2 பேரும் பொத்துன்னு விழுந்து இந்த 2 பேரும் காலி, இந்த 2 பேரும் பொத்துன்னு விழுந்து இந்த 2 பேரும் காலி. சுத்தமா பை ஆர்பிட்டாலே கிடையாது, பை பாண்டே கிடையாது. பாண்ட் ஆர்டர் 1 தான் வரும். அந்த 1 என்னன்னா சிக்மா பாண்ட். C2 கவனிச்சிங்களா நீங்க? அப்போனா ஒர்க் அவுட் பண்ணலன்னு அர்த்தம், ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு அர்த்தம். யாருமே முடிக்கல, இதனாலதான் எனக்கு வருது வருத்தம். ஸோ இது சரியில்லைப்பா. இப்போ வந்து C2 பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு கார்பன் இருக்கா, இங்க ஒரு கார்பன் இருக்கா. கார்பனை பொறுத்த வரைக்கும் S2 P2. அப்போ S ஆர்பிட்டால் நம்ம மூழ்க அடிச்சிட்டோம். அப்போ P ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கான். ஹியர் P2 அண்ட் ஹியர் ஆல்சோ P2. இப்போ வழக்கம் போல என்ன ஆகலாம், மிக்சிங் நான் மிக்சிங் ஆனா கார்பன் நைட்ரஜனுக்கு முன்னாடி இருக்கான். அப்போ அப் டு நைட்ரஜன் மிக்சிங். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா பை மேல இருக்கணும், இல்ல பை கீழே இருக்கணும். எஸ், சாரி. ஒரு காமராஜர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் பிறந்த நாள் எதுவுமா நீங்களாம் குத்து மதிப்பா ஆன்சர் போட்டுட்டு இருக்கீங்க. டேய் என்னங்கடா டேய், எஜுகேஷன் எங்கேயோ வரணும்னு எவ்வளவு பேர் போராடிட்டு போயிருக்காங்க. போடுவோம் ஏதோ ஒரு ஆப்ஷன், அவங்க கிடக்குற அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குத்து மதிப்பா எல்லாம் ஆன்சர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா சிட்டப் சுட்டுருவாங்கன்ட்டு. எனக்கு மட்டும்தானே தெரியும் அந்த ஆப்ஷன் எப்படி வந்துச்சுன்ட்டு. ஓகே, இப்போ பொறுமையா கவனிங்க. C2, C2 we have a P2 configuration 1 2 and 1 2. Yeah, the lower energy orbital is pi because of mixing. So பையில தான் கண்டிப்பா எலக்ட்ரான் முதல்ல விழும். 1 2 3 4, that's it. டோட்டல் இங்க 2 இங்க 2, டோட்டலா 4 எலக்ட்ரான். 4 எலக்ட்ரான் எங்க விழுந்துட்டான்? பையில விழுந்துட்டான். அப்ப பாண்ட் ஆர்டர் ஆன்டிபோனிக்ல 0 எலக்ட்ரான். ரெண்டு பேர், ஒரு பேர் ஒரு பாண்டை கான்ட்ரிபியூட் பண்ண, ஒரு பாண்டை சொல்லுவான். ரெண்டு பேர் இருக்கு. So we got a two bonds. So bond order this for this molecule 2. 2 பாண்டுமே என்னன்னா பை பாண்ட். இது கிட்டத்தட்ட 2018ல கேட்டான்னு நினைக்கிறேன். 2018ல நீட் PYQ, அது பழைய கொஸ்டின். அடுத்து இது வந்து 2000 அந்த அந்த வருஷமே ஜெய் மெயின்ஸ்ல கேள்வி 18 19 அந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின். இதை வந்து கேட்டிருந்தா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி பாண்டிங் பாண்டிங்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் தூக்கியிருப்பேன். அப்போ ஹியர் வி காட் அ பாண்ட் ஆர்டர் 2.5. 2.5 ஆக்சுவலி நியூட்ரல் ஆகும்போது 3 இல்லையா, அப்போ ஒன்று தூக்கிட்டா 2.5. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2 பை 0.5 சிக்மா, செம்மையான ஒரு மாலிகுல்ல 0.5 சிக்மா. ஏன்னா பாண்டிங்ல அந்த சிக்மா ஆர்பிட்டால் தான் மேல இருப்பான், அவனை தான் தூக்கும். சரியா? அப்போ ஒன்லி பை அப்படின்னா இங்க மட்டும் தான் இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் தெரியுமா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த எம்ஓ தியரியில மட்டும்தான் ஒன்லி பை பாண்ட்ல ஒரு மாலிகுல் எக்ஸிஸ்ட் ஆகும்டா. இந்த விஎஸ்சிபிஆர்லாம் அடுத்த தியரி இருக்கு. அது நம்ம ரியல் லைஃப் நிறைய மாலிகுல்ஸ் எதை வேணா எடுத்துக்கோ,
எதுலையுமே எப்படின்னா சிக்மா இல்லாமல் பை கிடையாது. நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் என்னன்னா சிவன் இல்லையே சக்தி இல்லையே சக்தி இல்லையே சிவன் இல்லையே அப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும். ஆனா இங்க எப்படின்னா சிக்மா இல்லையே பை கிடையாது. இட்ஸ் a ஜெனரல் கான்செப்ட், காமனான கான்செப்ட். இஃப் தேர் இஸ் நோ சிக்மா தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் பை பாண்ட்ஸ். பட் இன் கேஸ் ஆஃப் எம்ஓடி ஒரு ஹாஃப் பை பாண்ட் கூட இருக்கலாம், வெறும் ஹாஃப் வித்தவுட் சிக்மா பாண்ட் வி கேன் ஹாவ் அ 0.5 பை. யாரு? சிக்மா பாண்ட் இல்லாமல் வெறும் பை பாண்ட் மட்டுமே இருக்கலாம் ஒரு மாலிக். அது ஒரு பாண்டா இருக்கலாம், அரை பாண்டா இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இஷ்டத்துக்கு விளையாடுவான் அந்த கான்செப்ட், அவனே கொடுத்துருவான். பை பாண்ட் இந்த மாதிரி வெறும் பை பாண்ட்னா அக்கார்டிங் டு எம்ஓடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பான். அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை பொறுத்த வரைக்கும் வெறும் பை பாண்ட் இருக்கிற மாலிகுல்ஸ் இருக்கலாம். சரியா? இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. பை பாண்டு ஜீரோ இதெல்லாம் வந்து 0.5 சிக்மா இருக்கும், ஹாஃப் பை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய கேட்டிருந்தான். ஸோ இந்த கேள்விக்கு யாருமே ஆன்சர் பண்ணடா. ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்டுட்டு தான் போவேன். NO NO plus which is more stable form? NO plus which is more stable form? NO பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரும்? இவன் 7 இவன் 8, 7 14 1 7 15, 15 பாண்ட் ஆர்டர் 14 தான் வந்து 3. அவ கீழே வந்துட்டா குறையணும், அப்ப 2.5 இல்லையே. ஆமா 2.5. இப்போ ஆம், இவன் பொறுத்த வரைக்கும் ஆன்டிபாண்டிக்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஆன்டிபாண்டிக்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். பிளஸ்னா அந்த ஆன்டிபாண்டிக் எலக்ட்ரான் தூக்கிடுவான். இல்ல நான் கவுண்ட் பண்ணியே பாக்குறேன். இவன் 7 8 அவன் ஒரு பிளஸ் இருக்கனால இவனு 7 7 7 14, அப்போ பாண்ட் ஆர்டர் 14. சாரி பாண்ட் ஆர்டர் 3. 14 அப்படின்னா 3. யார் பாண்ட் ஆர்டர் அதிகமா வந்தா ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள்ல இதை நீங்க பார்ப்பீங்க. NO விட, அதாவது NO இந்த குறிப்பா சொல்லணும்னா குவாடினேஷன் கெமிஸ்ட்ரி அடுத்த வருஷத்துல பார்ப்பீங்க. NOவை எப்பயுமே பாசிட்டிவ் லிகாண்டா, அது ஒரு கான்செப்ட் இருக்கு, லிகாண்டா பாசிட்டிவா தான் அக்செப்ட் பண்ணி சொல்லுவான் எப்பயுமே. ஏன் அப்படின்னா அவன் ஸ்டெபிலிட்டி அதிகம் NO பிளஸ்ஸா இருக்கும்போது. ஸோ ஹோம் ஒர்க் ஒருத்தனும் பண்ணல, கொலை கான்ல இருக்கேன், அதனால அடுத்த கிளாஸ் கம்பல்சரி எல்லாருமே அனுப்பியிருக்கணும், அவ்வளோ MOV எழுதி அனுப்பியிருக்கணும். ஒன்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டா உங்களோட ஒருவேளை நீங்க ஸ்கூல்ஸ் எழுதுனா ஸ்கூல்ஸ்ல எழுத வேண்டாம், இங்கேயே முடிச்சுக்கலாம். மீன் உங்க டீச்சர் வேறையா இருந்தா நீங்க எழுதித்தான் ஆகணும். ஆஹ் நம்ம பசங்க, நம்மகிட்ட படிக்கிற பசங்க எழுத வேண்டாம். சரியா? ஹோம்ஒர்க் இங்க முடிச்சா இங்கே போதும். அதனால மத்ததெல்லாம் கொடுத்ததெல்லாம் தயவு செஞ்சு எழுதிட்டு வாங்க. ரெக்கார்டிங் எல்லா கிளாஸ்க்கும் நான் எடுத்து தான் வச்சிருக்கேன். கிளாஸ் எது லீவ் போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த ரெக்கார்டிங் வாங்கி ஒரு தடவை பார்த்துருங்க. இல்லைன்னா பொறுமையா அது ஒன்னொன்னா யூடியூப்ல அப்லோட் பொறுமையா தான் ஆகும், டைம் ஆகும். அதனால அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை வாங்கி பார்த்துக்கலாம். எனிவே இப்போ எம்ஓடி எதுவும் டவுட் இருந்தா நீங்க நாளைக்கு கேட்கலாம், திருப்பி கூட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போக போறோம். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா VSEPR, வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சிவ் தியரி. இதுக்கு பேர் VSEPR, வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சிவ் தியரி. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஜாமெண்ட்ரி, ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒரு ஜாமெண்ட்ரி, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு மாலிகுலுக்கும் ஒரு ஜாமெண்ட்ரி, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அந்த பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த மாலிகுல் ஸ்டேபிளா இருக்கு. ரைட்? இப்ப சப்போஸ் இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் எடுத்து வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்சிவ் தியரி. அப்ப வேலன்சில இருக்க ஷெல்லுல இருக்க எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன், ஒருத்தன் ரிப்பல்ஷன் கொடுக்குறான். இந்த ரிப்பல்ஷனால அவனோட ஸ்ட்ரக்சர் மாறுது, அந்த ரிப்பல்ஷனால ஸ்ட்ரக்சர் மாறுது. அதை எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு தியரி. மாலிகுல், கண்ணுக்கு தெரியாத ஒரு மாலிகுல் கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் ரிப்பல் பண்றான். மாலிகுல்ல இருக்க வேலன்ஸ்ல இருக்க எலக்ட்ரான் ரிப்பல் பண்றான்னா ஸ்ட்ரக்சர் மாறுதான். அவன் சொல்லுவான், நான் கேட்கணும், அதை நம்பணும். வேற வழி இல்லை. எங்க வாத்தியார் சொன்னாரு, இதெல்லாம் நம்பினாதான் தம்பி மார்க் போடுவாங்க, நம்புறியா தம்பி அப்படின்னாரு. எஸ் சார் நம்புறேன் சார் அப்படின்னு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ இவன் இருக்கான் பாரு, ஒவ்வொன்றுக்குமே ஜாமெட்ரி சூப்பரா இருக்கும், நம்ம பார்க்கும் பொழுது நார்மலா தெரியும். இவனுங்க இணைச்சிருவோம், இதெல்லாம் ஆக்டாய்டல்னு சொல்லுவோம். அப்படியே ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாமெட்ரி இருக்கு. நீங்க வந்து பொங்கல், தீபாவளி, அப்புறம் வந்து இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் உங்க வீட்டு வாசல்ல கோலங்கள்லாம் நீங்க வரையலாம். அதெல்லாம் மிக அற்புதமா இருக்கும், நிறைய பாராட்டுகள் பெறுவீங்க. ஸோ நேச்சரா மாலிகுல்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாமெட்ரி இருக்கு. அந்த ஜாமெட்ரியை படிக்க போறோம். அந்த ஜாமெட்ரி ஒரு லோன் பேர், அதாவது பாண்ட் பேர், லோன் பேர்னு ரெண்டு கேட்டகரி பார்ப்போம். அதுல இந்த பேர்ஸுக்கு நடுவுல என்ன மாதிரி ரிப்பல்ஷன், எலக்ட்ரான் பேர்ஸுக்கு என்ன மாதிரி ரிப்பல்ஷன் வருது, ரிப்பல்ஷனால ஜாமெட்ரி எப்படி மாறுது, ஸ்ட்ரக்சர் படிக்கிறது தான்
பிஎஸ்சிபிஆர் முடிஞ்சிருச்சு. மாலிகுல்ஸோட மேல பார்த்தது டயட்டாமிக் மாலிகுல்ஸ் 2 பேர் தான் இருப்பான். அதுல மாலிகுலர் ஆர்பிட்டாலுடைய அரேஞ்ச்மெண்ட், எலக்ட்ரான்ஸ், பேராவா, டயாவா, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, பாண்ட் ஆர்டர், ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரில படிச்சீங்க. வேவ் நேச்சர்ல இருக்க ஆட்டம், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாலிகுல்ஸா மாறுது, அது வேவ் நேச்சர்ல இருக்கு அப்படின்லாம் பேசிட்டோம். இங்க அது பாலியட்டாமிக், அதாவது ரெண்டுக்கு மேல 3, 4, 5 இருக்கிற ஆட்டம்ஸ்லாம் சேர்ந்திருப்பான் இல்லையா. இந்த மாலிகுல்ஸ் ஜாமெண்ட்ரிஸ் எப்படி இருக்கும் அதை பத்தி படிக்கிறது தான் பிஎஸ்சிபிஆர் தியரி, வெஸ்பர் தியரின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்சிபிஆர் தியரின்னு எடுத்துக்கோங்க. இதுக்கு முதல் விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹைபிரிடைசேஷன் டேபிள் நான் கடன்னு சொல்லுவேன்னா நீங்க கடன்னு எழுதுவீங்களா? நிறைய பேர் எழுதிருப்பீங்க. யாராவது போட்டோ இருந்தா அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்ப முடியுமா? எனிஒன் ஆல்ரெடி எழுதுனது என்கிட்ட இருக்கு சார், நான் கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு போட்டோ போட்டு விடுறேன் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? இருக்கடா கார்த்திகேயன், நல்லா தான் எழுதியிருந்த. ஜீவஸ்ரீ, நித்யஸ்ரீ, சோலைஸ்ரீ, அக்ஷயா, அனு, அகத்தியன் பாப்பா, தனப்பிரியா, நசீஹா, கோகுல்ராஜ், துர்காதேவி. அப்பா அவ்வளவு பேரையும் சொல்லிட்டேன். எவனா சத்தம் போட்டானா பாத்தியா? சார் சொல்லுப்பா. சொல்லுப்பா. சார் கூப்பிட்டா அமைதியாயிட்டான். ஓகே. சோ ஒரு சின்ன டேபிளர் காலம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹைபிரிடைசேஷன் மட்டும் பார்த்துக்கணும். ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு மாலிக் வாட் இஸ் ஹைபிரிடைசேஷன் சார் அப்படின்னா மிக்சிங் ஆஃப் ஆர்பிட்டால் தான். ஒரு ஆட்டம் வரா, இன்னொரு ஆட்டம் வரா, அவங்களுடைய ஆர்பிட்டால்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது. ஸோ அந்த மிக்ஸ் ஆகுறதுனால ஒருத்தன் சேர்றான். ஓகே, சேர்றான். இந்த சேர்றத நம்ம இந்த ஜாமெண்ட்ரிக்கு எப்படி கொண்டு வருது, அதுக்கான ஐடியாவை தான் அந்த பிஎஸ்சிபிஆர் சொல்லுவான். அந்த ஜாமெண்ட்ரி எப்படி சேஞ்ச் நடக்கு, அது அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் எப்படி இருக்கு, அதை தான் பிஎஸ்சிபிஆர் சொல்லுவான். சரியா? இப்போ ஹைபிரிடைசேஷன்னா என்ன, இந்த ஆர்பிட்டால் மிக்சிங்கை எப்படி பார்க்கிறது அப்படின்னா சிம்பிள் ஐடியா சொல்றப்போ கவனிங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்க, CH4 ஒரு மாலிகுல் இருக்கு. நல்லா கவனி நித்தின். இந்த CH4 மாலிகுலுக்கு ஹைபிரிடைசேஷன் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கான்செப்ட். விச் இஸ் சென்ட்ரல் ஆட்டம், யார் இதுல சென்ட்ரல் ஆட்டம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்ரஜன் இருக்கான், கார்பன் இருக்கான். இதுல யார் ஹீரோவா ஒரு கேரக்டரா எடுக்கலாம் அப்படின்னா யாரு கம்மியா இருக்கானோ அவன் நம்ம ஹீரோவா எடுத்துக்கோம். அப்போ கார்பன் தான் இங்க வந்து பாசிபிலிட்டி சென்ட்ரல் ஆட்டம். மேல எல்லாம் எதுவும் சார்ஜ் இல்லை, அதையும் பார்த்துக்கணும். சார்ஜ் இருக்கானா எதுவுமே இல்லை. ஓகே, சென்ட்ரல் ஆட்டத்தை கண்டுபிடிச்ச உடனே அவங்களோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கணும். சென்ட்ரல் ஆட்டத்தை கண்டுபிடிச்ச உடனே வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்க்கணும். இப்ப கார்பனுக்கு 14th குரூப் நம்பர் S2P2 முடிஞ்சிருச்சு. முதல்ல பாக்ஸ் வரீங்க, S ஆர்பிட்டால வரீங்க, அடுத்து P ஆர்பிட்டால வரீங்க. வரைஞ்சாச்சா? எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுங்க. 1 2 1 2 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ 4 ஹைட்ரஜன் வரா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டு வேணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீட்டு வேணும். சரியா? அப்ப பாருங்க, 4 பேர் வராங்க, சாப்பிட்றதுக்கு 4 பேர் வந்துட்டு இருக்கான். இப்போ உங்க வீட்டு விசேஷம்னு வச்சுக்கோங்க, 2 சேர் தான் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க, ரெடியா இருக்கு. பட் 4 பேர் வராங்க கெஸ்ட். அப்போ ஒரு சேர் வந்து நமக்கு அடுக்கி இருக்கு, ஒன்னோட அடுக்கி இருக்கு. ஸோ கெஸ்ட் வந்து மோஸ்ட்லி எடுத்து போட மாட்டாங்க, அவங்க அங்கிருந்து வராங்க, மிடுக்கா இருக்காங்க. ஸோ அதனால அப்படின்னு பாக்குறாங்க. உடனே வீட்டுல இருந்து அம்மா சொல்லுவாங்க, இல்ல அப்பா டேய் தம்பி சேர் எடுத்து போற டக்குன்னு சொல்லுவாங்க உடனே. ஏன்னா யாருமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே களம் இறங்குவோம். ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு சேர் எடுத்து போட்டுருவோம். லைக் வைஸ் என்னன்னா அந்த எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுது. அந்த எலக்ட்ரான் கிட்ட வரும், ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் கிட்ட வரும் பொழுது இவன் ரெடி ஆகுறான். இங்க இருக்க எலக்ட்ரான்லாம் ஜம்ப் ஆகுது, அந்த எனர்ஜி ரிப்பல்ஷனாலே எலக்ட்ரான்லாம் ஜம்ப் ஆகுது, எக்ஸைட் ஆகுது. எக்ஸைட் ஆகிட்டு வேற ஒரு அடுத்த எனர்ஜி லெவலுக்கு போயிட்டான். போகும்போது இந்த எஸ் ஆர்பிட்டாலும் பி ஆர்பிட்டாலும் இப்படிதான் டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ல இருப்பான். வேற வேற எனர்ஜி லெவல்ல இருப்பான் 2 பேருமே. பார்த்தீங்கன்னா இவங்க இருப்பான், இவங்க இருப்பான். ஆனா இந்த டியூரிங் த ஹைபிரிடைசேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா 2 பேரும் மிக்ஸ் ஆயிடுவான், சேம் எனர்ஜி லெவல்ல ஆயிடுவான். இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இங்க ஒரு அன்பேட் இருக்கும், இங்க ஒரு அன்பேட், இங்க ஒரு அன்பேட், இங்க ஒரு அன்பேட். ஓகே, ஜம்ப் ஆயிட்டால, ஒவ்வொரு அன்பேட் வந்துருச்சு. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா பர்பிள் தானே அது, இல்ல இண்டிகோ, பர்பிள் எங்க இருக்கு, பர்பிள் எங்க இருக்கு. இப்ப என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒரு அன்பேட் எலக்ட்ரானை கொடுத்து அவனோடு பாண்ட் ஃபார்ம் செய்வான். இந்த இடத்துல ஆர்பிட்டால் கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆயிடுச்சு, அந்த கார்பனோட ஆர்பிட்டால்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. என்னென்ன